சுட சுட இட்லிக்கு இந்த தக்காளி சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தோசைக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான பொருட்கள் பார்த்துலாம். இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சமாக, இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், வரமிளகாய், உப்பு, தேங்காய் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோடையே 1 டீஸ்பூன் உப்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததை தக்காளி சட்னி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி சட்னி வந்து தாளிக்காமல் கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.